தண்ணீர் இருக்குல்ல, தண்ணீர் தண்ணீரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அது ஹராமானது கிடையாது. தண்ணி ஹராமா, ஆனா தண்ணி வந்து ஒரு மனிதன் வந்து வியாபாரம் ஆகக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்க, உன்னுடைய தேவைக்கு மேல உபரியாக தண்ணீர் இருக்குமே ஆனால் அதை வித்து நீ சம்பாதிக்காத, அது சும்மா தான் கொடுக்கணும். கிணத்து தண்ணி இருக்கா, ஒரு குடத்துக்கு 10 ரூபா அப்படிதான் எடுத்துக்கிற சொல்லக்கூடாது, ஃப்ரீயா தான் என்ன செய்யணும், தண்ணியை கொடுக்கணும். அப்ப என்ன ரசூல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் பைஇ ஃபலில் மா, உபரியாக இருக்கக்கூடிய தேவைக்கு மேல் இருக்கக்கூடிய தண்ணீரை விற்பனை செய்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்களே. தண்ணி வந்து நம்முடைய அல்லாஹ்வா தர்றது, கீழே இருந்து ஊத்து தோண்டி என்ன செய்யறான், அல்லாஹ் நமக்கு தர்றான், நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணோமா அதுக்கு மேல உள்ள யார் வேணாலும் எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்வது வந்து மார்க்கத்தில் தெளிவான விஷயம். இதுல சம்பாதிக்க கூடாது. அதே நேரத்தில் தண்ணிக்கு இல்லாம அந்த தண்ணியோட உள்ள வேற சேவைகள் கலந்திருக்கும், அதை விற்கலாம். தண்ணி வந்து நீ வந்து எடுத்துட்டு போன்னு சொன்னா அதுக்கு வந்து காசு வாங்க கூடாது. நம்மளே இறைச்சி அதை கொடுக்குறோம், இறக்கிற கூலி இருக்குமா இல்லையா, மோட்டர் போடுறோமா இல்லையா, அதுவும் சும்மா கொடுக்க சொல்லி மார்க்கத்தில் கிடையாது. வண்டியில் ஏற்றிக்கணும், சரி இறக்குறோம், அதுக்கு வண்டி வாடகை வரத்தானே செய்யும். அது இருக்கிற தண்ணியை குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மினரல் வாட்டர்லாம் வைக்கக்கூடாதுன்னு கேட்டக்கூடாது. மினரல் வாட்டர் தண்ணியாக வைக்கிறான், அது அந்த தண்ணியில் சில வேலைகள் செஞ்சிருக்கலாம், அதைத்தான் வைக்கிறான். எல்லா தண்ணியும் அரைச்சி வித்துற முடியாது. எடுத்து வைக்கிறான், அதில் உள்ள கிருமிகள்லாம் எடுத்துட்டு, அழுக்கெல்லாம் எடுத்து, தூசியெல்லாம் எடுத்துட்டு, அதை எல்லாம் சுத்தம் பண்ணி கண்ணாடி மாதிரி டேஸ்ட் ஆக்கி உப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வேலை செய்வதற்கு ஒரு முதலீடு பண்றான்ல, அதுக்கு தான் ரேட்டை தவிர தண்ணிக்கா ரேட்டு. மினரல் வாட்டரை 10 ரூபாய்க்கு விற்கிற அந்த இடத்துல ஓசியா ஒரு கூட தண்ணி கிடைக்கும், தண்ணிக்கு ரேட்டு கிடையாது. தண்ணியை வந்து அதுல செய்யற சேஞ்சுக்காக வேண்டி என்ன செய்யறது, ஒரு கிணறையே ஒருத்தர் வைக்கலாம், அது கிணறுக்காக தண்ணிக்காக வைக்கிறாரு, அந்த கிணறு தோன்றதுக்குன்னு ஒரு செலவுகள்லாம் இருக்கத்தானே செய்யும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு வகையில் அப்படி விற்கலாமே தவிர தண்ணி நம்ம இடத்துல இருக்குது, இந்த பைப்புல நீ பிடிக்கிறாங்க காசு கொடுத்துட்டு பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்ல, அவனா பிடிச்சிட்டு போறதுக்கு நீங்க பண்ணக்கூடாது. இது புகாரியில 2353 2354 ஆகிய ஹதீசுகள்ல உபரி தண்ணீரை விற்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனா சலாசத்துல்லாஹ் யன்துருல்லாஹி இலைஹிம் யௌமல் கியாமா, 3 பேரை அல்லாஹ் கியாமத் நாள்ல பார்க்க மாட்டான், அவங்களை தூய்மைப்படுத்தவே மாட்டான்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு ஆள் என்னன்னு சொன்னா, அவனுக்கு மக்கள் நடமாடக்கூடிய பாதையில ஒரு எக்ஸ்ட்ரா உபரியான தண்ணீர் இருக்கிறது, அதை யாரும் வரக்கூடாதுன்னு வேலை போட்டுக்கிறான். ஓர வார வழி மக்கள் நடமாடுற இடம், அங்க ஒரு தண்ணி கிணறோ குளமோ குட்டையோ ஏதோ ஒன்று இருக்குது, இதுல யாரும் உள்ள வரக்கூடாது, தண்ணியை தொடக்கூடாதுன்னு சொல்றான, இவன் நல்லா பார்க்கவே மாட்டான். போற வார மக்கள் தண்ணி அள்ளி குடிச்சா என்னடா குளிமுடி போயிட போகுது, ஆடு மாடு தண்ணி குடிச்சா என்ன நாசமாயிர போகுது, இதையே போட்டு தடுக்கிற வேலையை போட்டு தடுக்கிற. அப்ப குளம் இதெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, தடுத்துடக்கூடாது. இதெல்லாம் மார்க்கத்தில் என்னவாயிரும், தடை செய்யப்பட்டதாகிவிடும். இது புகாரில 2358 2369 ஹதீஸ்ல இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இந்த கிணறா விற்கலாம்னு சொன்னோம்ல, அதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே ஆதாரம் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, யூதர்கள் வந்து ஒரு கிணறு வச்சிருக்காங்க, ரூமாங்கிற ஒரு கிணறு. அந்த கிணத்துல என்ன பண்றாங்க, காசு கொடுத்தா தண்ணி எடுக்கணும்னு வச்சிருக்காங்க. அப்ப ஏழைப்பாளையர்களுக்கு வந்து அந்த பாலைவனம் தானே, ஒரு இடத்துல கிணத்துல தண்ணி வச்சா ஒரு பெரிய பாக்கியம், நம்ம நினைச்சோன்னு தோண்டிட முடியாது, எல்லா இடத்துலையும் தண்ணி வராது. அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு தண்ணி வரக்கூடிய ஒரு இடத்தை வந்தவுடனே அதை வியாபாரமாக்கி என்ன செய்யறாங்க, ஒரு குடம் தண்ணிக்கு இவ்வளவு, 2 குடம் தண்ணிக்கு இவ்வளவுன்னு சொல்லி ரேட் வாங்கிட்டு விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களில் யாராவது இருக்கிறீர்களா, இந்த ரூமாங்கிற கிணறை விலைக்கு வாங்கி அதை வந்து ஏழைகளுக்கும் பொதுவான முஸ்லிம்களுக்கும் நீங்கள் வந்து அன்பளிப்பா செய்யக்கூடியவர்கள் இருப்பீர்களே, ஆனால் அவருக்கு சொர்க்கத்துக்கு நான் கேரண்டி தர்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, வசதியான ஒரு ஆள், அவங்க என்ன பண்றாங்க, சொந்த பணத்திலிருந்து அந்த கிணத்தை வாங்கி இதை எல்லாரும் பயன்படுத்தி ஃப்ரீயா பயன்படுத்திக்கிறங்க, அவங்கள்ட்ட பேரம் பேசி கிணத்தை வாங்குறாங்க. அப்ப கிணத்தை வாங்குறது தண்ணியை வாங்கினது ஆகுமா, ஆகாது. தண்ணிக்கு எல்லாம் இந்த ரேட்டு, அந்த தோண்டி கீண்டி சுத்து போடுறோம்ல அந்த செட்டப்புக்கு தான் ரேட்டு. அந்த மாதிரி வேற ஒன்று கலந்து இருக்குமே ஆனால் அதுக்கு ரேட் வாங்கலாமே தவிர தண்ணி அவனா எடுத்துக்கிட்டு போறது ரேட் வாங்கிடக்கூடாது. நீங்களா இறைச்சி கொடுக்கறது ரேட் வாங்கலாம். ஒருத்தருக்கு என் வீட்டு கிணறு இருக்கு, நீ இறைச்சிட்டு போப்பா, ஃப்ரீயா எடுத்துட்டு போ, நான் இறைச்சிருந்தா 2 ரூபா வேணும், நான் இறைக்கிறேன்ல அது உழைப்புக்கு வேணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 10 ரூபா கொடு இறைச்சி ஊத்துறேன், ஒன்று சும்மா ஒன்று நீ இறைச்சிட்டு போ, இது ஓகே. இது அந்த வேலைக்கு உள்ள சர்வீஸுக்கு உள்ள காசு வந்து வாங்கிக்கலாம். அது அந்த பேர ரூமாங்கிற கிணறை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அவங்க சொல்ல கேட்டு உஸ்மான் வாங்கினாங்க என்று திருமதியில 3632 3636 நசையில 3131 இன்னும் பல ஹதீசுகள் இருக்கிறது. இதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹலாலான ஒன்று வந்து வியாபாரம் ஆக்கக்கூடாது, இது ஒண்ணுதான். ஹலாலா இருந்தும் கூட என்ன செய்யக்கூடாது, வியாபார பொருள் ஆக்கக்கூடாதுன்னு சொல்றது ஒன்னே ஒன்று இருக்கு வித்தியாசமா. அதுக்கு தான் முதலிடம் கொடுத்து அதை சொல்றோம். அடுத்தபடியாக வந்து நமக்கு பன்றி தடுக்கப்பட்டிருக்கு குர்ஆன்ல. 4 விஷயம் அல்லாஹ் குர்ஆன்ல ஹராம்னு சொல்றான் இல்லையா, அதுல பன்றி நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா தடுக்கிறான். அதே மாதிரி ரத்தம் வந்து ஹுர்ரிமத் அலைக்கும் மைத்தத்து, தானா செத்து போனது உங்களுக்கு சாப்பிடக்கூடாது. ஒத்தம் ரத்தம் சாப்பிடக்கூடாது. உலஹமுல் ஹின்சீர்,
பன்றியுடைய இறைச்சி சாப்பிடக்கூடாது. ஒமா உஹில்ல கைரில்லா, அல்லாஹ்வை தவிர மற்றவங்க பேருக்கு அறுக்குறாங்கல்ல, பூஜை செய்யறாங்கல்ல, படையல் பண்றாங்க இல்லையா, அதை நீங்க சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான். அப்ப இதை அல்லாஹ் தடுத்திருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை வியாபாரமாக்க கூடாது. இதுதான் அல்லாஹ் தடுத்துட்டான்ல. அப்ப நம்ம பன்றி கசாப்பு கடை மாதிரி பன்றி வச்சு வியாபாரம் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. முழு பன்றியை எடுத்து வித்து விற்கலாமான்னு சொன்னா அது விற்க கூடாது. ஏன், அதை சாப்பிட்றதுக்கு நம்ம எல்லாம் தடை செஞ்சிருக்கும் பொழுது வேற வகையில பயன்படுத்தலாம்னு அனுமதிச்சிருந்தா அது ஒரு கணக்கு. சாப்பிட்றதுக்கு தலது எல்லாம் தடுத்து செஞ்சிருப்பான், வேற வகையில பயன்படுத்துறதுக்கு அனுமதிச்சிருப்பான். அது மாதிரி இருந்தால் அந்த நோக்கத்துக்காக விற்கலாம். உதாரணமா கழுதை இருக்குன்னு வைங்களேன், கழுதை, காட்டு கழுதை நமக்கு ஹலாலாக்கப்பட்டு சாப்பிடலாம். வீட்டு கழுதையை நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அந்த வீட்டு கழுதையை சவாரிக்கு பயன்படுத்தலாம், ஏறி உட்கார்ந்து போகலாம். நம்ம நாட்டு கழுதை நசுங்கி போயிடும் வழங்குதா, அங்க உள்ள வேற நாட்டு கழுதையெல்லாம் சவாரியே ஏறி போவாங்க. அப்ப அந்த சவாரி செஞ்சு போடக்கூடிய கழுதை இருக்குன்னு வைங்களேன், இந்த கழுதையில ரெண்டு பர்பஸ் வருது பாருங்க. கழுதை இறைச்சி சாப்பிடுறதுக்கு தடை, ஆனா ஏறி சவாரி செய்வதற்கு அனுமதி. அப்ப ஏறி சவாரி செய்ய அனுமதினா விற்கலாம்ல. அப்ப துண்டு போட்டு இறைச்சி தான் விற்க கூடாது தவிர, கழுதை நான் ஒரு வாகனம் வச்சிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு விற்கலாம். கழுதை ஹராம். என்ன ஹராம்? கழுதையில திங்கிறது மட்டும்தான் ஹராமாக்கப்பட்டிருக்கீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதையில சவாரி பண்ணி இருக்கிறாங்க. ஏற்கபுல் ஹிமார, ரசூலுல்லாஹ் கழுதையில ஏறி சவாரி செய்திருக்கிறார்கள் நினைக்கிறோம், ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப சில விஷயங்கள் முழுசா ஹராமாக்கப்பட்டிருக்கும், சில விஷயங்கள் திங்கிறது மட்டும் ஹராம், மற்றதுக்கு பயன்படுத்திக்கன்னு இருக்கும். அப்படி மற்றதுக்கு பயன்படுத்திக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்குமே, ஆனால் அந்த திங்கிற வகைக்கு மட்டும் கரியாக மட்டும் நீங்க வைக்க கூடாது. உயிரோட இருந்து அதை என்னென்ன மாதிரி பயன்படுத்தலாமோ அப்படிலாம் பயன்படுத்திக்கலாம். இப்ப பன்றியை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கிற ஹதீஸ் புகாரில 2236வது ஹதீஸ்ல இருக்குது. வித்து காசு சம்பாதிக்காது. அதே மாதிரி ரத்தத்தை வித்து, ஆற்றத்தமோ மாற்றத்தமெல்லாம் வச்சு அதை நம்ம ஆட்களே கசாப்பு கடையில் வித்துக்கிட்டு இருக்காங்க விளங்காம. நமக்கு ரத்தம் ஹராமாக்கப்பட்டுருச்சு, ரத்தத்தை வித்து காசு சம்பாதிக்கவே கூடாது. எல்லா முஸ்லீம் கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, டவுன்களில் கொஞ்சம் தெளிவடைஞ்சிட்டாங்க. கிராமங்களுக்கு போனீங்கன்னு சொன்னா இந்த ரத்தத்தை என்ன செய்வாங்க, தட்டில் வச்சு உறைஞ்சு போயிடும், அப்படி அல்வா மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு போய் பொரிச்சு சாப்பிடுவாங்க, ரத்த பொரியல்னு சொல்லி. அது ஹோட்டலில் கூட ரத்த பொரியல்லாம் விற்பாங்க. நமக்கு மார்க்கத்தில் ஹராம், பொரியலும் ஹராமு. அந்த ரத்தத்தை விற்பது ஆயிரும், அது ஹராம் ஆயிரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் விற்பதை தடை செய்தார்கள்ங்கிற ஹதீஸ் புகாரில 2238 2086 ஆகிய ஹதீஸ்கள் இருக்கிறது. தானா செத்து போன பிராணி இருக்கு இல்லையா, அதை விற்க கூடாது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. புகாரில 2006 ஒரு ஆடு இருக்குன்னு வைக்கலாம், உசுரோட விற்கலாம். செத்து போச்சுன்னா சாப்பிடக்கூடாது, உசுரோட இருந்தா திங்கலாம். அது இறந்து போச்சுன்னு வைங்க, அறுக்காம அதை போய் என்ன செய்யக்கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாது, தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தானா செத்த விஷயத்துக்கு மட்டும் விதிவிலக்கு வந்துருது. கழுதைக்கு விதிவிலக்கு வந்த மாதிரி தானா ஒரு ஆடு செத்து போச்சுன்னு வைங்களேன், இந்த செத்து போன ஆட்டை நம்ம வேற ஒன்று யூஸ் பண்ணலாமான்னா பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆடு செத்து கிடக்கிறத பாக்குறாங்க. ஒரு வீட்டு வாசல்ல என்ன செய்யுது, ஒரு ஆடு செத்து இருக்கு, தூக்கி வெளியே தூக்கி போட்டாங்க அந்த வீட்டுக்காரங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன்பா நீங்க ஆட்டை தூக்கி வெளியே தூக்கி போட்டீங்க அப்படின்னு. செத்து போச்சுல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஹல்லஸ்தம்ததும் பிஹாபிஹா, ஏன் தோலை யூஸ் பண்ண வேண்டியதானே? ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, செத்து போச்சு திங்க கூடாது, தோலை யூஸ் பண்ணலாம்லங்க. அதை பாடம் பண்ணி பதப்படுத்தி பாத்திரம் செய்யலாம், வேற வேற இதுகள்லாம் செய்யலாம், விரிப்பு செய்யலாம், தலையணை செய்யலாம். அந்த தோல் தானே இல்லாம இந்த மண்பாண்டங்கள்லாம் அங்க கிடையாது. களிமண் உள்ள நாட்டில் தான் மண்பாண்டங்கள் உற்பத்தி ஆக முடியும். பாலைவனத்து மண்ணை உருட்டினா மண்பாண்டம்லாம் உண்டாவாது. அவங்க பாத்திரமே என்னதான் வச்சிருந்தாங்க, தோல்ல தான் பாத்திரமே, தண்ணின்னு எல்லாமே இதெல்லாம் வச்சிருப்பாங்க, தோல் பாத்திரம் தான் கட்டி தொங்க விட்டு வச்சிருப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஹல்லா இஸ்தம்தாதும் பிஹாபிஹா, அதனுடைய தோலை நீங்க பயன்படுத்தலாமே. என்னுடைய தோலை, மையத்துடைய தோலை, உசுரோட இருக்கிற ஆட்டு தோலும் ப்ராப்ளம் கிடையாது, யூஸ் பண்ணலாம், யாரும் சொல்ல தேவையில்லை. ஆனால் ஒரு ஆடு செத்து போச்சுன்னா ஹராமாச்சு. இப்ப செத்து போன ஆட்டை நம்ம சாப்பிடக்கூடாது தானே. அந்த செத்து போன ஆட்டுல தூக்கி எறிஞ்சிடாம தோலை உரிச்சுட்டு கொண்டு தூக்கி எறிங்க, எதுக்கு தோலை வீணாக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப மக்கள்லாம் சொல்றாங்க, இன்னகா மைத்தத்தும், அல்லாஹ்வுடைய ரசூலை செத்து போனது, அது போய் அந்த தோலை யூஸ் பண்ண சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்ட வகையில் அவங்க கேட்கறாங்க எதிர்கேள்வி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா ஹுரிம அக்குல்ஹா, சாப்பிடத்தானே வேண்டாம்னு சொன்ன, இதே எடுக்க வேணாம்னு சொன்னேன், தோலை எடுத்துட்டு போ. உன்னை இந்த மையத்து விஷயத்துல என்ன சட்டம், தோலுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. அப்ப எந்த பிராணி உங்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் சரி, தோல் சாப்பிடுறதுக்கு உரிய கிரவுண்ட்ல வராது. தோலை சாப்பிட செய்வோம் யாரு, தோலை சாப்பிடுற பொருள் கிடையாது, அது கவர் பண்ற ஒரு உரை தான் அது. அதனால எந்த பிராணி உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டாலும் சரிதான், அதனுடைய தோலை நெஞ்சுக்கலாம், அழகா யூஸ் பண்ணி கொள்ளலாம். எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம்னு கேட்டா, இது புகாரியில் எங்க இருக்குன்னா 2221, 1492, 5531, 5532 இதுல எல்லாம்
தோலை ஏன் நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது இந்த ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா துபிகல் இஹாபு ஃபகத் தஹுரத், தோல் பதப்படுத்தப்பட்டு விட்டால் சுத்தமாகிவிடும். எந்த தோலா இருந்தாலும் சரிதான், தோலை பதப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா அது என்னவாயிரும், அது செத்த பணத்து தோலா இருந்தாலும் சரி, நாய் தோலா இருந்தாலும் சரி, எந்த தோலை ரசூலுல்லாஹ் விதிவிலக்கு அளிக்கல. தோலை நீங்கள் பதப்படுத்துறதுனா அதெல்லாம் மிஷின்லாம் போட்டு செய்வாங்கல்ல, தோலுங்கிறத அந்த மெட்டீரியல்லாம் போட்டு என்ன செய்வாங்க, பேக் தைக்கிறோம், ஹேண்ட் பேக் வைக்கிறோம், மணி பர்ஸ் செய்கிறோம், பெல்ட் வைக்கிறோம். இது நாய் தோல்ல செஞ்ச பெல்ட்டா உனக்கு என்ன செஞ்சுட்டு போனோம், உனக்கு என்ன அழகா யூஸ் பண்ணலாம். நம்மளே நாய் தோல்ல அதை பாடம் பண்ணி விற்கலாம். எந்த மையத்து தோல்னா நாய் தோல் என்ன ஒன்று தானே, மையத்து தான் ஃபர்ஸ்ட், பன்றிக்கு மேல அல்ல ஃபர்ஸ்ட் அதான் சொல்றான் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, ஹுர்ரிமத் அலைக்கும் மைத்தத்து, மைத்தத்து உங்களுக்கு ஹராமு, ரத்தம் ஹராமு, அப்புறம் தான் பன்றி ஹராமுங்கிறான். அல்ல ஃபர்ஸ்ட்ல வைக்கிறது எதை, தானா செத்து போனதை முதல் இடத்துல வைக்கலாம். அந்த செத்து போன ஒரு ஆட்டினுடைய மாட்டினுடைய தோலையை நீங்கள் பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம், பதப்படுத்தி பயன்படுத்தாம தூக்கி போட்டவங்களுக்கு சொல்றாங்க, ஏன் விட்டீங்க, வேஸ்ட் பண்றீங்களா, இறைச்சி தூக்கி போட்டுட்டு இதை யூஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இதா துபிகள் இஹாபு முகத்தகுர, ஒரு தோல் பதப்படுத்தப்படுமையானால் அது தூய்மையாக ஆகிவிட்டது. எந்த தோல்னு விதிவிலக்கு, இந்த தோலை தவிர, அந்த தோலை தவிர மார்க் அறிஞர்கள் சில பேர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் அதை சொல்லல. சில ஆளுங்க அவங்க நாய் தோலை தவிரன்னு சேர்த்துக்கிறாங்க. ஃபிக்ஹ் கிதாபுல பாத்தீங்கன்னா அதெல்லாம் சரிதான், நாய் தோலை தவிரம்பாங்க. சரி தவிரன்னு சொல்ல உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா, தோல் சுத்தம்னா எல்லா தோலும் தான் அடங்கு, இதை தவிர அதை தவிரன்னு சொல்வதா இருந்தா அல்லாஹ் சொல்லட்டாத முதல்ல கேட்கறால நம்ம இருப்போம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லட்டும் முதல் கட்டுப்படுவோம். அல்லாஹ் ரசூல் சொல்லணும் நமக்கு இன்னும் தேவையில்லாம அல்லாஹ் ஹலாலாக்குன போய் ஹராமாக்க நம்ம யாரு? அப்ப அப்படி சொல்லி இருக்கிறாங்க. முஸ்லிம்ல 547வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்குது. தோள்களை பொறுத்த வரைக்கும் திபாஹு தஹூர்ஹு, அதை பாடம் செய்வதுதான் அதை சுத்தப்படுத்தும் முறை. ஒரு நஜீஸான ஒரு ஆடை இருக்கிறது, அணியக்கூடாது, தோசை அணியலாம்ல, அதே மாதிரி தோல் நஜீஸ் தான். அது எப்ப அது சுத்தமாயிரும், நீங்க பதப்படுத்தி உப்பு உப்புலாம் போட்டு அந்த கெமிக்கல் எல்லாம் போட்டு சுத்தப்படுத்தி விட்டீர்களே, ஆனால் அந்த தோல் என்னவாயிரும், அது சுத்தமானதாகிவிடும். உசுரோட உள்ள ஒரு ஆட்டு தோலுக்கு என்ன அந்தஸ்தோ அதே மாதிரி செத்து போன ஆட்டினுடைய தோலை நீங்க பதப்படுத்தினாலும் ஒரே அந்தஸ்து தான், அதுல எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. அப்ப தோள்கள் எந்த மிருகத்தினுடைய பாம்பு தோல்லாம் ஏற்றுமதி பண்ணலாமான்னு கேட்பாங்க. அதுவும் அப்படித்தான், தோல் தான் சுத்தமாயிரும். எந்த தோல் தான் உங்களுக்கு என்ன மார்க்கத்தில் தோல் சுத்தமாயிரும் என்றால் நீங்கள் பதப்படுத்தி என்ன செய்யலாம், அழகா அதை வியாபாரம் பண்ணலாம். தப்பு, நம்ம நாட்டில் சட்டத்தை செய்யக்கூடாது, பாம்பு தோல் தடை செய்யப்பட்டிருக்கா. நம்ம நாட்டில் சட்டத்தில் இடம் கிடையாது, மார்க்கத்தில் செய்யலாம். இது முஸ்லிம்ல 548வது ஹதீஸ்லையும் 549வது ஹதீஸ்லையும் இது பயன்படுத்தப்பட்டு, அதனால ஒரு செத்து போன பிராணிகளை விற்க கூடாதுன்னு எப்படி விளைக்கிறேன்னு தோலை எடுத்து வித்துக்கலாம், இறைச்சியா தான் விற்க கூடாது. அப்ப சில திங்கிறது மட்டும் தடுக்கப்படும், சிலதுல 100 எல்லா வகையிலையும் தடுக்கப்பட்டிருக்கும். எல்லா வகையிலும் தடுக்கப்பட்டதா இருந்தால் அறவை விட்டுருங்க, திங்கிறது மட்டும்தான் தடைன்னு ஆதாரம் கிடைச்சா. பொதுவா தடுத்தா எல்லாமே தடை நீங்க விளைக்கிறேன். ஒரு விஷயத்தை பன்றி சாப்பிடாதன்னா 100% தடைன்னு விளைக்கிறேன். அதுல இன்னொன்னு அடங்காது என்று இருந்தால் இப்படி ஆதாரம் கிடைக்கணும். இந்த தோலுக்கு கிடைக்குதுல, தோலுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம், சுத்தமாயிரும், இப்படி விதிவிலக்கு கிடைக்குமே. ஆனால் அப்ப கழுதைக்கு கிடைக்குதுல, கழுதையை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, ஏறி என்ன செய்யறாங்க, சவாரி போறாங்களா இல்லையா, இப்படி விதிவிலக்கு ஹதீஸ்ல கிடைக்கணும். கிடைக்காது நீங்களாவும் நினைச்சிடக்கூடாது, இது திங்கிறது தான் ஹராமு, மற்றெல்லாம் நமக்கு ஹராம் இல்லை நீங்க நினைக்க கூடாது. அல்லாஹ்வோ ரசூல் அப்படி அந்த விதிவிலக்கு மாதிரி காட்டி இருப்பார்களே, ஆனால் அதை நம்ம என்ன செய்யலாம், அழகா பயன்படுத்திக்கலாம், விற்கலாம், அதன் மூலம் சம்பாதிக்கலாம் என்று விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி சிலைகளை, உருவ சிலைகளை விற்பதற்கு ரசூல் நினைஞ்சாங்க, தடுத்திருக்கிறாங்க. எந்த சிலையா இருந்தாலும் சிலை செய்து விற்பதற்கு மார்க்கத்தில் தடை இருக்கிறது. புகாரில் 2236. அப்ப சிலை செஞ்சு விற்கிறது தடைனா செய்யறது தடை. அப்ப சிலை மாதிரி தான் என்னது, உருவப்படங்கள் அது மாதிரி தான், அதுவும் அது மார்க்கம் தடுக்கப்பட்டிருக்கிறது, அது விற்க கூடாதுன்னு தடை இருக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தவிர்த்து கொள்ளணும். ஆனா அதுலயும் மார்க்கத்தில் விதிவிலக்கு இருக்கா இல்லையா, உருவங்களுக்கு என்ன இருக்கு, விதிவிலக்கு இருக்கு. சின்ன சின்னதா இருந்தா பிரச்சனை இல்லை, பரவாயில்லை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைகள் விளையாடக்கூடிய உருவ சிலைகளை அலோ பண்ணியிருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி வீட்டில் வச்சு குதிரை பொம்மையை வச்சு விளையாடும் போது அதை கண்டிக்கல, சிரிக்கத்தான் செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் என்ன இருக்குது, உங்களுக்கு பல தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம், புதுசா செய்யாம சின்ன சின்ன குழந்தைகள் விளையாட்டு பொருள் உருவம் அப்படி பயப்பட வேண்டியதில்லை. அது செய்யவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். விளையாட்டுக்குரிய பொம்மைகளா இருந்தா என்ன செய்யலாம், அழகா சிங்கம் புலி யானை என்ன செஞ்சு வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் செய்யலாம். உருவப்படங்கள் வரையலாமா, டிஜிட்டல் பேனர்லாம் செய்யறாங்க. தொழில உருவம் தான், டிஜிட்டல் பேனர்னால என்னது, உருவத்தை தவிர வேற என்ன இருக்கு, எல்லாமே உருவம் தான். இந்த உருவம் செய்யலாமா, மார்க்கத்தில் என்ன இருக்கு, உருவத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்குது. அந்தஸ்தா வைக்கிறது, கட்டி தொங்க விடுறது, அதுக்கு மரியாதை கொடுக்கிறது, அந்த மாதிரி இருந்தால் அதை யூஸ் பண்ணக்கூடாது.
பார்த்தமா தூக்கணுமா தூக்கி எரிஞ்சிட்டு போனோமா அந்த மாதிரி ஒரு மதிப்பில்லாத வகையில் பயன்படுத்தப்படுமே ஆனால் அதுக்கு தடை இல்லை அப்படின்னு நம்ம ஹதீஸ்கள் ஆதாரம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க, ஒரு ஸ்கிரீன் தொங்க விடப்பட்டிருக்கு, அதுல உருவங்கள்லாம் இருக்கிறது. உடனே என்ன செய்யறாங்க, இதை அப்புறப்படுத்துங்கிறாங்க ஆயிஷா நாயகி கிட்ட. ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க, அப்புறப்படுத்தாம எடுத்து ரெண்டா வெட்டி 2 தலையணையை செஞ்சுக்கிட்டாங்க. அதுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக்கிட்டாங்க. தலையணையில உருவம் இருந்ததுங்கிறாங்க, உருவம் இருக்குது, தலவான பூர்வம் உருவம் இருக்குது. மேலே இருக்கும்போது தடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே தூக்கி போட்டு தலையணையை வச்சுக்கிறோம் என்ன செய்யல, அது தடுக்கப்படல. மதிப்பு இல்லாத வகையில உருவங்கள் இருந்தால் தப்பு இல்லை. அதனால பேப்பர்லாம் வாங்குற ஹலால் ஆகுது. பேப்பர் வாங்கக்கூடாது, தினசரி நியூஸ் பேப்பர் வாங்குறீங்களா, அதில் உருவம் இருக்குதானே செய்யும். யாராவது உருவம் இல்லாம பேப்பர் எந்த பேப்பரா விற்கிறாங்களா, நம்ம உணர்வா இருந்தாலும் அதில் இருக்குதானே செய்யுது. அப்ப வாங்கக்கூடாதுன்னு வந்துடும். அது ஏன் வாங்குறோம், அந்த உருவத்துக்கு எந்த மதிப்பும் கிடையாது. வழங்க சாப்பிட்டு கையை தொடச்சிட்டு போயிடும். அப்ப மதிப்பு இல்லாத டிஜிட்டல் பேனர் இருக்கு, அந்த 2 நாளைக்கு வச்சிருப்பாங்க, 3ஆவது செஞ்சிருவான், அதை கழிச்சு வேற எதுக்காக போத்திட்டு படுத்து கிடப்பான், கீழே பாய் விரிச்சு அதை பிள்ளைலாம் சிறுநீர்களை கிடக்கும், பார்க்கறமா இல்லையா தெருவில். அதுக்கு எந்த மரியாதையும் இல்லை. அப்ப மரியாதை இல்லாத வகையில் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இருக்கிறதோ அந்த கிரவுண்ட் எல்லாம் நினைஞ்சிக்கலாம், வித்துக்கலாம். இப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி லிஸ்ட்ல வரக்கூடியது மதுபானங்கள். எல்லா விதமான மதுபானங்களும் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது, விற்கவே கூடாது. மதுபானத்தை என்ன செய்யக்கூடாது, ஒரு காலத்தில் விற்கவே கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுபானத்தை விற்பதை தடுத்தார்கள் என்பதை நிறைய ஹதீஸ்கள், புகாரில 459, 2084, 2226, 4540, 4541, 4542, 4543, 2236, 2224, 2223 இவ்வளவு ஹதீஸ்லையும் புகாரிலையும் மதுபானத்தை நீங்கள் விற்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அப்போ ஒருத்தர் சாராய கடை வச்சு வருமானம் வருதுன்னா அது ஹராம், அந்த மாதிரி சம்பாதிக்க கூடாது. கல்லு கடை வச்சு வருமானம் வருதுன்னா என்ன செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. இந்த மாதிரி கல்லு கடை ஏலம் எடுக்கலாமா, எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி மதுபானங்களுடைய அனைத்து விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறாங்க. இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா விலகி கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு தடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஒருத்தர் மதுபானத்தை கொண்டாந்து ஒரு குடுவையில கொடுக்குறார். ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாரு, அவருக்கு தெரியாது, கிராமத்திலிருந்து வர்றாங்க, ஹராமாக்கப்பட்ட விஷயம். முந்தி குடிச்சு தானே இருந்தாங்க எல்லாரும், ரசூலுல்லாஹ் குடிச்சது கிடையாது. சஹாபாக்கள் முக்காவாசி பேர் நினைச்சாங்க, ஏற்கனவே இந்த தடை வர்றதுக்கு முந்தி நிறைய பேர் குடிப்பவர்களாக தான் இருந்தாங்க. அவர் அந்த மாதிரி ஒரு ஆளா இருந்தோம், ரசூலுல்லாஹ் பார்க்க போறோம், நம்ம ஒரு சரக்கு வாங்கி கொண்டு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் என்ன செய்யறாரு, கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாரு. கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹல் அலிம்த அன்னல்லாஹ் கத ஹர்ரமஹா, ஏன்பா அல்லாஹ் ஹராமாக்கணும் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கறாங்க. காலலா தெரியாது, எனக்கு தெரியாதுங்கிறார். அப்ப வெளியூராக நடக்குது, ஹராமாக்கி இருக்கிறாங்க, உள்ளூர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் கொண்டாந்து கொடுக்கிறவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, இப்ப ஹராம்னு உனக்கு தெரியாதா, ஹராமு கூட எனக்கு தெரியான்னு கேட்கறாங்களா. அவர் என்ன செய்யறாரு, தெரியாதுங்கிறாரு. உடனே என்ன செய்யறாரு, அந்த கொண்டு வந்தார்ல அவரு கூட ஒரு அசிஸ்டன்ட் கூட்டு வந்திருக்காருல, அவரை கூப்பிட்டு குசு குசுன்னு காதுல என்னமோ சொல்றாரு. ரசூலுல்லாஹ் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது வான்னு கூப்பிடுறாரு, காதுல ஓதுறாரு. ஓதுன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அந்த ஆள்கிட்ட காதுல என்ன ஓதுற அப்படின்ற உடனே அதை வித்துட்டு வர சொல்றேன் சொல்றாரு. நீ வேணான்ட்டா இல்லையா, வேணான்றதால என்ன பண்ற, யார்கிட்ட வித்துட்டு காசை வாங்கிட்டு வா, அதுக்கு வேற ஏதாவது வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்லி அதை விற்க சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, அமர் துஹுபி பைஹா, அதை வந்து நான் விற்க சொல்லி அவருக்கு சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னல்லதி ஹர்ரம ஷுர்பஹா ஹர்ரம பைஹா, எவன் குடிப்பதை தடுத்து ஹராமாக்கினானோ அவன் தான் விற்பதையும் ஹராமாக்கி இருக்கிறான், விற்கவும் கூடாது. அது நீ இப்ப குடிக்க கூடாது தடுத்திருக்கலப்பா, வித்து காசாக்குவியா, அப்புறம் வேற ஆள் குடிக்கிறான்னு பார்க்க கூடாது. மதுபானத்தை குடிக்க கூடாதுன்னா அதை வித்து என்ன செய்யக்கூடாது, நாங்க குடிக்க செய்யறோம், அடுத்தவன் தானே குடிக்கிறான் அப்படின்னு நம்ம செய்யலாமான்னு செய்யக்கூடாது. அப்ப அந்த என்ன பண்ணார், உடனே எப்படி கட்டுப்படுறாங்கன்னு பாருங்க. இது சொன்ன உடனே வாயை அவுத்து விடுறாரு, தோல் பையெல்லாம் இருக்கு, அதை அவுத்து விட்டு அப்படியே கொட்டுறாரு. மனமனு எல்லாம் ஓடி போச்சு, அங்கே ஓடி போச்சு. ஹராமுன்ட்டீங்க விற்க கூடாதுல்ல, அப்புறம் நான் வச்சு என்ன செய்ய போறேன், உடனே கீழே ஓட்டி விட்டாரு. இது வந்து முஸ்லிம்ல 2957வது ஹதீஸில் இருக்கிறது. அதனால மதுபானத்தினுடைய எந்த வகையிலும் நம்ம நினைஞ்சிடக்கூடாது, விற்பனையில் இறங்கிடக்கூடாது. இதுல யாரெல்லாம் குற்றவாளி ஆகுறாங்க தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனத் செய்தார்கள். ஷாரிபஹா, குடிக்கிறவன், குடிக்கிற வேலையை நீ குடிக்க கூடாது, சரியா, குடிக்கிறதுல சம்பாத்திய பிரச்சனை கிடையாது, சம்பாத்திய விற்கிறதெல்லாம் வரும். ஓ சாக்கிஹா, ஊத்தி கொடுக்குறவன், இந்த மாதிரி கல்லு கடையில் சர்வீஸ் பண்றக்கூடிய வேலை வந்தால் நம்ம ஊத்தி ஸ்டார் ஹோட்டல்ல வேலை கிடைக்குன்னு வைங்களேன், ஸ்டார் ஹோட்டல்ல மதுபானத்தை நீ பரிமாற வேண்டும், பரிமாறக்கூடிய ஒரு நிலை இருக்குமே, ஆனால் அந்த வேலையை முஸ்லீம் செய்யலாமா? ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இடங்கள்ல மதுபானம் அனுமதிக்கப்பட்ட ஒரு ஹோட்டல்களாக இருந்தால் அதுல நீ சர்வர் மாதிரியான வேலைக்கு நீ போனால் நீ ஊத்தி கொடுக்குற வேலையை என்ன செய்யணும், சாக்கிக்கு வந்து சாக்கினா ஊத்தி கொடுக்குறவன். அதே மாதிரி மாயகா, யார் விற்கிறானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான், முபுத்தாக வாங்குறான அவனை சபிக்கிறான், அதை பிழிகிறான, அந்த காலத்து பிழிகிறது தானே,
பழத்தை பிழிஞ்சு தானே தயார் பண்ணுவாங்க. அது பிழிகிறான் பாருங்க, அவனை வந்து சபிக்கிறான், அல்லாஹ் சபிக்கிறான். யார் பிழிய சொல்றானோ பிழிஞ்சுதா ஒருத்திட்டு அவனுக்கு சபிக்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி யார் சுமந்து செல்கிறானோ, இங்கேருந்து ஒரு ஆட்டோவில் வச்சு தூக்கிட்டு போகலாமா கூடாது. ஏன் நீங்க சுமந்து செல்றீங்க, ஆட்டோ வச்சுக்கிற ஒரு ஆளு, சைக்கிள் வச்சுக்கிற ஆளு இந்த கல்லை கொண்டு என் கொண்டு இறக்கிட்டு வான்னா இந்த வேலை நான் இல்லை அப்படின்னு சொல்லி போடணும். ஒரு மஹமூலத்திலேயே யாருக்கு சுமந்து செல்லப்படுகிறதோ இம்புட்டு பேரையும் வந்து அல்லாஹ் சபிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அபூதாவுதுல 3181வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப மதுபானம் என்பது அறவே தவிர்க்கணும். மதுபானம் நீங்க என்ன விளங்கிற கூடாது, கல்லு சாராயம் மட்டும் நினைச்சுக்கிற கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல வளர்க்குறாங்க, குல்லு ஷராபின் அஸ்கர் ஃபஹு ஹராம், எதெல்லாம் போதை தருது எல்லாம் ஹராம். நீ சாராயம் மட்டும் தான், கஞ்சாவும் தான், ஹெராயின் தான் அப்படின்னு இது மாதிரி தண்ணி லிக்விடா இல்லாம வேற மாதிரி வடிவத்தில் இருக்கு பாருங்களேன், அதெல்லாம் கூட ஹராம். சில இன்ஜெக்ஷன் இருக்குது போதைக்கு இன்னே உள்ளது, அதெல்லாம் ஹராம். சில பவுடர் இருக்கிறது, சில இலை இருக்கிறது, எல்லாமே என்னது போதை தர எல்லாமே ஹராம்ட்டாங்க. கஞ்சா வித்து சம்பாதிக்க கூடாது, சாராயம் வித்து சம்பாதிக்க கூடாது, அபின் வித்து சம்பாதிக்க கூடாது, ஹெராயின் வித்து சம்பாதிக்க கூடாது. அது மாதிரி பெத்தடின் வித்து, பெத்தடின் ஒரு நோய் உயிர் காக்கிற மருந்து, அதுக்கு வேண்டா விற்கலாம். இந்த மாதிரி போதை ஏற்றுறதுக்காக வேண்டிய அந்த மருந்து நெஞ்சிடக்கூடாது, வித்தரக்கூடாது. இதெல்லாம் புகாரில் 242, 5585, 5586 இதுல எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக வந்து எது வந்து மனிதனுக்கு கேடு தருகிறதோ, போதைங்கிறது ஒரு குறிப்பிட்ட கேடு, போதை இல்லாமல் பல கேடுகள் இருக்கு இல்லையா. எந்த பொருள்கள் வந்து மனிதனுடைய சமூகத்துக்கோ அல்லது வந்து தனி நபருடைய ஆரோக்கியத்திற்கோ கெடுதி தரக்கூடியதாக இருக்குமோ அந்த பொருள்கள் அனைத்துமே ஹராம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் குல்லி முஸ்கிரின் வ முஃப்திரின், போதை தருகிற ஒவ்வொரு பொருளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தது போலவே கேடு தருகிற ஒவ்வொன்றையும் அவர்கள் தடுத்தார்கள். எது கேடு தருமோ அது வந்து பூராம என்னது, அது வந்து நம்ம யூஸ் பண்ணவும் கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, விற்கவும் கூடாது. அப்ப கேடு தரக்கூடிய எல்லா பொருள்களையும் நம்ம என்ன செய்யணும், விட்டு விலகி கொள்ள வேண்டும். இந்த கேடு தருவதில் எடுத்துக்கொண்டு அது மாதிரி என்னென்ன கேடு தருவதுன்னு எடுத்துக்கொண்டோமே ஆனால், உதாரணமா புகைப்பிடித்தல் எடுத்துக்கிறங்க, இது வந்து போதை கிடையாது. புகைப்பிடிச்சிட்டு யாரும் நிதானம் தவறிலாம் ஆட மாட்டாங்க, புகைப்பிடிச்சு நிதானமாக தான் இருப்பாங்க, அதெல்லாம் மூளைக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படாது. ஆனா என்ன ஏற்படுது, கேடு ஏற்படுது. கண்டிப்பா விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் எல்லாராலையும் மதுபானத்தில் கூட 100% கேடுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேடு இல்ல, போதை தான் வருது, அது வந்து நன்மை இருக்குங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அல்லாஹ் கூட ஒத்துக்கிறானே இல்லையா. மதுபானத்தை பற்றி பேசும் பொழுது யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி கேட்கிறார்கள். ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், அதுல நிறைய பாவமும் இருக்கிறது. மனாஃபியுல் லின்னாஸ், மக்களுக்கு சில நன்மைகளும் இருக்கிறது. இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபைஹிமா, தீமைகள் வந்து நன்மையை விட அதிகமா இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ்வே என்ன செய்யறான், மதுபானத்துல கூட அதுல ஒரு நன்மை இருக்கும், உனக்கு கவலையெல்லாம் மறக்கலாம்னு சொல்லுவ, உடல் வலியெல்லாம் போயிரும்னு சொல்லுவ, என்ன மாதிரி 4 நன்மை இருக்கிற மாதிரி உனக்கு தெரியும். கஷ்டம் இல்லாம உழைக்க சம்பாதிக்கலாம்னு சொல்லுவ, சூதாட்டத்துல 5 ரூபா வச்சு 500 ரூபா கிடைக்குதுல, சும்மாவா, நன்மை தானே அப்படின்னு சொல்லுவ. ஆனா கேடு அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லி எல்லாம் பட்டியல் போடுறான். ஆனா அந்த புகைத்தல்ல நன்மையே கிடையாது. அந்த வகையில பார்த்தா மதுபானத்தை விட கெட்டது. மதுபானத்திலேயாவது கொஞ்சம் நன்மையும் தீமையும் இருக்குது, நன்மையை விட தீமை ஜாஸ்தியா இருக்கனால விட்டுருங்க நல்லா சொல்றான். புகை பிடிக்கிறதுல எந்த ஒரு டாக்டராவது, எந்த ஒரு விஞ்ஞானியாவது, எந்த ஒரு அறிவாளியாவது அதுல வந்து நன்மை இருக்குன்னு சொல்றானா, 100% அது கெடுதி. அது பீடியா இருந்தாலும் சரி, சிகரெட்டா இருந்தாலும் சரி, சுருட்டா இருந்தாலும் சரி, எல்லாமே என்னது, முதல்ல ஹார்ட்டை பாதிக்கிறது, இதயத்தினுடைய வீரியத்தை பாதிக்கிறது, ஆண்மையை பாதிக்கிறது, ரத்தத்தில் உள்ள உயிரணுக்களை சிவப்பணுக்களை குறைச்சி குழந்தைகள் ஆரோக்கியமற்றவர்களாக உற்பத்தியாக காரணமா இருக்கிறது. அது மாதிரி உள்ள வகையில் மனைவி குடும்பத்தாரோட சந்தோஷமா இருக்க முடியாத அளவுக்கு அதையெல்லாம் கூட பாதிக்கிறது. புற்றுநோய், கேன்சர் வருகிறது. இப்படி வந்து அதுல பட்டியல் போடக்கூடிய நோய்கள் வந்து தாறுமாற கணக்கு வழக்கு இல்லாம இருக்கிறது. அப்ப நம்ம முஸ்லிம்கள் இன்னைக்கு எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த ஹராமை செய்கிறவர்கள் வந்து எல்லா வியாபாரிகளும் செய்யறாங்க. வியாபாரின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த பீடி சிகரெட் இல்லாம வியாபாரம் கிடையாது. ஒரு பெட்டி கடை வச்சாருன்னா என்ன செய்யறது, பீடி இல்லாமையா பெட்டி கடை, சிகரெட் இல்லாமையா பெட்டி கடைன்னு கேட்கறாங்க. அது எப்படி நீ விற்கலாம்? ஒரு முஸ்லீம் எப்படி அவனுக்கு கேடுன்னு நல்லா தெரிகிறது, அவன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிகிறது, ஹராம்னு சொல்லப்பட்டுருச்சு. இப்ப பீடி குடிக்கிறது ஹராம்னா அது வித்து வர்ற காசு ஹராமாவாதா? அப்ப நம்ம சோத்தை தான் திங்கிறோம், ஆனா ஹராம திங்கிறோம் பாருங்க. இந்த பீடி சிகரெட் வித்து நம்ம சம்பாதிச்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல போறது என்னது, காசு கொடுத்தா பீடியை வாங்குறோம், காசு கொடுத்தா மக்களுக்கு விற்கிறோம், நிர்ணயிச்ச விலைக்கு தான் விற்கிறோம், கம்மியான லாபத்துக்கு தான் விற்கிறோம். நீங்க என்ன மாதிரி செஞ்சாலும் இது விற்கிறதுக்குள்ள சாமானா? மனுஷனுக்கு கேடு செய்யறது ஒரு முஸ்லீம் விற்கலாமா? அப்ப என்ன செய்யணும், கோடி ரூபாய் கிடைச்சாலும் சரி நம்ம கடை இங்க பீடி சிகரெட் கிடையாது,
பீடி சிகரெட் உடல் நல கேடு விளைவிக்கும், நீங்களும் குடிக்காதீர்கள், இங்க கேட்காதீர்கள் பிரச்சாரம் பண்ணணும். ஒரு முஸ்லீமுடைய கடையில் என்ன இருக்குன்னு அவனுடைய வர்த்தக நிறுவனங்கள்ல இதை வைக்கவே கூடாது. அப்ப ரொம்ப சாதாரணமா என்ன செய்யறாங்க, புகைப்பொருள்கள் மூலமாக விற்பனை செய்யறாங்க, இது கேடு. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தல்கூபி ஐதீக்கும் இலா தஹுலுகத்தி, உங்களுக்கு நீங்களே அழிவை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒட்டுமொத்தமாக கேடு தரக்கூடிய பொருள்கள் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை என்ன செய்யக்கூடாது, அறவே விற்க கூடாது. யாருக்காவது நன்மை தருமான தரவே தராது, எல்லாருக்கும் கேடுதான் இது. இது மாதிரியானது புகையிலையில புகை குடிக்கிறதோட புகை இலையவே சாப்பிடுறது, புகையிலேயே தூளாக்கி இந்த இடத்துல வச்சுக்கிறது, மூக்குப்பொடி போடுறது, இது மாதிரி எல்லாம் பான்பராக்கு போடுறது, இது புகையாக்கி குடிக்கிறது, அது ஒரு வகை. இன்னொரு வகை இந்த பல்லுக்குள்ள கொண்டே வைக்கிறாங்க பாருங்க, அப்படி பல்லுல கேன்சர் உண்டாகி பலவிதமான நோய்கள் உண்டாக்குறதுக்கு எது காரணமாகுது, அந்த மூக்குப்பொடி போடுவதனால மூளையில பிரச்சனை ஏற்படுகிறது, அந்த வாய்க்குள்ள அந்த இடைவெளியில் அந்த பல்லுல மூக்குப்பொடி அதுக்குன்னு பொடி இருக்கு, புகையிலை தூள்கள், அதை கொண்டே வைக்கிறாங்க, பான்பராக்கு போடுறாங்க. இதுகளெல்லாம் ஒரு முஸ்லீம் கடையில் வைக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் கடையில் பான்பராக்கு இருக்காது, ஒரு முஸ்லீம் கடையில் பீடி சிகரெட் இருக்கக்கூடாது, ஒரு முஸ்லீம் கடையில் புகையில இருக்கக்கூடாது. இது மாதிரியான பொருள்கள் மூலமாக நமக்கு கோடி ரூபாய் கிடைச்சாலும் சரி, அது ஒண்ணு, அதுதான் வியாபாரம். அதை விட்டு அந்த இடத்துல நடக்காத வியாபாரத்தை மாத்திட்டு போங்க, அதுதான் அந்த இடத்துல விற்கும்னா அதை விற்கணும்னு என்ன இருக்கு உங்களுக்கு? ஹராம விட்டுட்டு ஹலாலான ஒரு தொழில பண்ணிட்டு போங்க. ஒரு தள்ளுவண்டியில் வாழைப்பழம் சம்பாதிச்சுட்டு போகணுமே தவிர ஒரு முஸ்லீம் தன்னுடைய ரத்தத்தில் ஹராமான உணவை சேர்ப்பதற்கு என்ன செய்யக்கூடாது, உடன்படவே கூடாது. துவாக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹராமான உணவு உள்ள போச்சுன்னு சொன்னா நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படாது. எவ்வளவு விஷயங்களுக்கு அல்லாட்ட கோரிக்கை வைப்போம், பறக்கத்து இல்லாமல் போய்விடும். அப்ப அதெல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு இது ஒரு ஹராம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும்.